பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுங்களும் இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கற்றுக் கொடுத்த இந்த கருவைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுங்களும் வேதத்திலிருந்து கர்த்தருடைய வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். இந்த நாளில் தேவன் கொடுத்த வேத வசனம் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். Proverbs chapter 15 verse 29. வேதம் ஈவிதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனுக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தை கேட்கிறார். ஆமென். அன்று சொல்றாரு, நான் நீதிமான்களின் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு கேள்வி இது எழுப்பி இருக்கலாம்ல, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறாரா? அநேக வருஷமாக அநேக நாட்களாக நான் ஜெபிக்கிறேனே, இன்னும் என் ஜெபத்துக்கு ஒரு பதில் இல்லையே, இன்னும் என் ஜெபத்துக்கு ஒரு விடுதலை இல்லையே, இன்னும் நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு எனக்கு இன்னும் ஆசீர்வாதமே நான் பெற்றுக்கொள்ளலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் திட்டமா சொல்றாரு, நான் நீதிமான்களின் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நீங்க ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருக்கிறீங்க? நீங்க நீதிமான இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் இருக்குல்ல, சில பாவங்கள். இந்த துன்மார்க்கோட ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதில்லை. யாரும் துன்மார்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாவிகள். ஆண்டவர் சொல்றாரு, பாவிகள் ஜெபத்தை நான் என்ன பண்றதில்ல, நான் கேட்பதில்லை. என் வழியில நடக்கிறவங்க ஜெபத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், நான் கேட்க மாட்டேன். ஆனா யாரெல்லாம் எனக்காக வாழ்றாங்களோ, என் வார்த்தைப்படி நடக்கிறாங்களோ, எனக்கு கீழ்படுகிறாங்களோ, பாவம் செய்யாம பரிசுத்தமா வாழ்றாங்களோ, அந்த நீதிமான்களின் ஜெபத்தை என்ன பண்ண போறேன், நான் கேட்கிறேன். ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ஆண்டோடைய பார்வைக்கு நீங்க நீதிமானா இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஒரு பாவம் இல்லை, அது சின்ன பாவமோ பெரிய பாவமோ, ஆனா அது கர்த்தருடைய சமூகத்துக்கு பாவம் தான். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆசீர்வாதத்துக்கு தடியா இருக்கிற இந்த பாவம் எனக்கு வேண்டாம் ஏசப்பா, உங்களுக்கு பிரியமில்லாத இந்த பாவத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க, என்ன ஒரு நீதிமானாய் மாற்றுங்க அப்படின்னு நீங்க சொல்லி செபிச்சீங்கன்னா, இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாய் ஏசப்பா உங்களை நீதிமான ஆக்குவாரு. உங்க ஜெபத்தை அவர் கேட்பாரு. ஒப்பு கொடுக்கிறீங்களா? அப்படியே கண்ணை மூடி செபிக்கலாமா? ஆண்டவரே இதோ இந்த வேலை கூட சுவாமி, ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்க்குவீராக. ஆண்டவரே ஆண்டவரே அப்ப என்னை நீதிமானாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளோட கண்ணீரை கர்த்தர் காண்பீராக. அவங்க ஜெபத்தை கர்த்தர் நீங்க கேட்பீராக. ஆண்டவரே இசப்பா இந்த பாவத்துக்கு ஆண்டவரே இசப்பா இசப்பனுடைய ஆசீர்வாதம் தடியா இருந்த இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நீதிமானாய் மாற்றுங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதம் செய்கிறாங்க. இது வரைக்கும் அன்றப்ப எந்தெந்த காரியத்தில் அன்றப்ப கேட்டுக்கொண்டாங்களோ அவங்க ஜெபத்துக்கு பதில் தருவீராங்க. அவங்களை ஆசீர்வதிங்க ராஜா. அவங்க ஒரு பெரிய விடுதலை கொடுக்கபடியாக நான் சொல்லிக்கிறேன். அவங்க செய்யற காரியங்கள் ஜெயமா இருக்கபடியாக நான் சொல்லிக்கிறேன்ப்பா. அப்படி செய்ததுக்காக நன்றி. உங்க நாம மாற்றம் பயன்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.